ஹாய் காய்ஸ். இப்போ மிடில் ஈஸ்ட்ல சிச்சுவேஷன் ரொம்பவே ஹீட் ஆயிருக்கு. யுனைடெட் ஸ்டேட் நாட்டோடைய முக்கியமான ஆயில் எக்ஸ்போர்ட் பிளேஸ் ஆன கார்க் ஐலாண்ட் அருகில் இருக்கக்கூடிய மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. இந்த கார்க் ஐலாண்ட் ரொம்ப முக்கியமானது. ஈரான் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஆயில்ல 90% மேல பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. அதுலயும் முக்கியமா பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு. இந்த அட்டாக்கு அப்புறம் ஈரான் என்ன சொல்றான்னா, யுஎஸ் உடனான தொடர்புள்ள ஆயில் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் நாங்க டார்கெட் பண்ணோம்னு சொல்லிட்டு வார்னிங் குடுத்துருக்காங்க. அதுக்குள்ள யுஎஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, 2500 மெரைன்ஸையும் மிடில் ஈஸ்ட் நோக்கி அனுப்பியிருக்காங்க. இங்க இன்னொரு முக்கிய பாயிண்ட், உலகத்திலேயே நிறைய ஆயில் ஷிப்ஸ் போகக்கூடிய ரூட்ல இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸும் ஒண்ணு. இங்க டென்ஷன் அதிகமானா ஆயில் பிரைஸ் உலகத்திலேயே உயர வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இப்போ உலகமே இந்த சிச்சுவேஷன கவனமா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திரும்ப ஒரு அட்டாக் நடந்துச்சுன்னா, கண்டிப்பா ஆயிலுடைய பிரைஸ் இன்னும் ரொம்பவும் டிமாண்ட் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம் வருங்காலத்துல எப்படி வரும்னு சொல்லிட்டு.